இன்றைய திருப்பலியானது மரித்த அமர்ராணி இவருடைய ஆண்டு இளைப்பாற்றிக்காக தூய யூதா ததேவுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் உங்கள் அனைவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துமஸ் பெருவிழா திருப்பலி முன்னுரை. முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இக்காலத்தில் தம் மகன் வழியாக நம்மோடு பேசுகின்றார். தம் இரக்கத்தினால் கடவுள் நம்மை மீட்டார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இயேசுவின் பிறப்பு நம் ஒவ்வொருவருக்கும் எண்ணிறைந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்றது. விடுதலையும் மகிழ்வும் அமைதியும் அவரது பிறப்பின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளும் செல்வங்களாகும். இதற்காகவே மீட்பர் இயேசு நமக்காக பிறந்துள்ளார். இந்த நற்செய்தி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோருக்கு நிறைவான மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக இருக்கும். இந்த அருள் உண்மைகளை நம் மனதில் ஆழமாக பதித்தவர்களாக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருந்து அவரை எப்பொழுதும் புகழ்ந்தேற்றவும் நாம் அனைவரும் அமைதியின் தூதர்களாக வாழவும் பணிபுரியவும் வரம் கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டுல இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுடைய மைய கருத்தாக இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பது பொருள். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு வீட்டிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்கிற இந்த கருத்திலே நாம் அனைவரும் இந்த திருப்பலியில சிந்திக்க இருக்கின்றோம். எனவே அதற்காக நாம் நம்முடைய குற்றங்கள் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் இறைவிடமும் சகோதர சகோதரி எங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா மனித தன்மையின் மாண்பினை வியத்தக முறையில் படைத்து அதனினும் வியத்தக முறையில் சீர்படுத்தினீ எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மண் உலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை வளப்படுத்தவும், நலத்தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசர் ஆளுகின்றார் என்று கூறவும், வருவேனின் பாதங்கள் மலைமேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன, இதோ உன் சாமக்காவலர் புலர் எழுப்புகின்றனர், அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்ணாலேயே காண்பார். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆட்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டி உள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சின்ன குழந்தை
இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடர் ஒளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கவும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்த பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வான தூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியுள்ளார். மேலும் அவர் தம் முதற் பெயரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவதாக என்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார்.
அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நான் முன்னுரையில் கூறியுள்ளது போல இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் திருப்பலியினுடைய மைய கருத்தாக, மறையுறையுடைய கருத்தாக நான் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பது பொருள். கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பெருவிழா என்பது வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவராகிய கடவுள் மனிதனாக பிறந்து அவர் நம்மோடு நம் மத்தியிலே வாழ்ந்த அந்த ஒரு நிகழ்வைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழா என்று கொண்டாடுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே எசேயா புத்தகத்திலே கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவார், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவேன். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பது பொருள். இன்றைய நற்செய்தி, யோவான் எழுதிய நற்செய்தி 1 15 முடிய 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். இதனுடைய அர்த்தம் இந்த இம்மானுவேல், அதனுடைய அர்த்தம் தான் வாக்கு மனு உருவானார். கடவுள் வார்த்தையாக இருந்தார், உயிருள்ள வார்த்தையாக இருந்தார், சக்தியான வார்த்தையாக இருந்தார். அந்த சக்தியான உயிருள்ள வார்த்தை என்ன செய்கிறது? மாமிசமாக இந்த உலகத்தில் வந்தது, உருவெடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக அது உருவெடுக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே 2வது புத்தகம் விடுதலை பயண நூல் என்று நாம் அனைவரும் வாசிக்கின்றோம். இந்த விடுதலை பயண நூலுடைய முக்கிய கருத்து என்ன? அந்த நூலிலே நாம் எதை பற்றி வாசிக்கின்றோம்? எபிரேய ஒரு இனத்தார், அவர்கள் எகிப்திலே பார்வோன் மன்னன் என்கிற அந்த மன்னனுடைய ஆட்சியின் கீழ் அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் கொத்து அடிமைகளாக தங்களுடைய வாழ்வை இழந்து, தங்களுடைய தன்மானத்தை இழந்து, தங்களுடைய உரிமையை இழந்து அவர்கள் கொத்து அடிமைகளாக அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். அவருடைய வாழ்விலே மகிழ்ச்சியே கிடையாது, அவருடைய வாழ்விலே சந்தோஷமே கிடையாது. அவருடைய வாழ்விலே எப்பொழுதுமே துன்பமும் துயரமும் கண்ணீரும் கவலையும் தான் இருந்தது. அந்த பார்வோன் மன்னன் என்ன செய்தான்? அந்த மக்களை கொன்று குவித்து வந்தான். அவங்க குடும்பத்தில் பிறக்கக்கூடிய முதல் ஆண் குழந்தைகளை வந்து கொண்டு போடுவான். ஆண் குழந்தை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண் குழந்தை வாரிசா வந்தானா நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்க? கூடி வந்து சண்டை போட்டு விடுதலைக்காக போராடுவாங்க அப்படின்ட்டு அவன் என்ன செய்தான்? அவர்களை கொண்டு குவித்து வந்தான். இப்படி ஒரு கஷ்டமான, ஒரு வேதனையான, துன்பமான சூழ்நிலையில அடிமையிலே வாழ்ந்து வந்த அந்த மக்களை, அவருடைய அழுகுரலை, அவருடைய கண்ணீரை யார் கவனிக்கிறார்? கடவுள். கடவுள் அவருடைய கூக்குரலை, அவருடைய அழுகுரலை, அவருடைய வேதனையை அவர் உற்று நோக்குகிறார். எனவே கடவுள் என்ன செய்கின்றார்? அந்த மக்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். சகோதர சகோதரிகளே, எனவே அங்கு கடவுள் மோயிசின் வழியாக அந்த மக்களை அந்த எகிப்திய அடிமை வாழ்விலிருந்து அவர் விடுதலை செய்கின்ற பொழுது அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த விடுதலை வாழ்வை பெற்ற பிறகு அவர்களுக்குள் ஒரு உணர்வு வருகிறது. எங்களை விடுதலை செய்தவர் எங்களுடைய ஆண்டவர், யாவே கடவுள். அந்த யாவே கடவுள் தான் எங்கள் மீது இறக்க வைத்து எங்களை விடுதலை செய்தார் என்று சொல்லி
அவர்கள் கூறுகின்றார்கள். சகோதர சகோதரிகளே, அந்த கடவுள் அவர்களை விடுதலை செய்துவிட்டு அதோடு நிறுத்திவிடவில்லை. மாறாக என்ன செய்கின்றார்? அந்த மக்களோடு சீனாய் மலையிலே ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். என்ன உடன்படிக்கை செய்கின்றார்? நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள். நான் உங்களுடைய கடவுள், உங்களோடு வாழக்கூடிய கடவுள், உங்களுடைய தேவைகளை முழுமையாக ஆசீர்வதித்து கொடுக்கின்ற கடவுள், உங்களை பாதுகாத்து பேணி பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கின்றேன். நீங்கள் என்னுடைய அன்பார்ந்த மக்கள், அன்புள்ள மக்கள் என்று சொல்லி கடவுள் அவர்களோடு ஒரு அன்பு உறவை ஏற்படுத்துகின்றார். ஒரு அன்பு, ஒரு நட்பை அவர் என்ன செய்கின்றார்? அங்கு ஏற்படுத்துகின்றார். ஆம் சகோதர சகோதரிகளே, அந்த உடன்படிக்கைக்கு பின்னால் அந்த இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் ஒரு அங்கமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற எங்கள் ஆண்டவர், எங்கள் யாவே கடவுள் உண்மையான கடவுள் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே கடவுள் ஒரு அங்கமாக. எப்படி நம்ம குடும்பத்துல நம்ம பெற்றோர் பிள்ளைகள் அந்த இரத்த உறவுல பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு பாசமான ஒரு பிணைப்பான ஒரு அணைப்பு மிகுந்த ஒரு அன்பு இருக்கிறதோ, ஒரு குழந்தையையும் அதாவது பெற்றோரை எப்படி பிரிக்க முடியாதோ, அந்த குடும்பத்தில் எப்படி அன்பு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நெருக்கமாக இருக்கிறதோ, அதே போல அந்த இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அன்பை உணர்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை சகோதர சகோதரிகளே, கடவுள் எல்லா சூழ்நிலையிலும் அவர்களோடு இருந்தார். துன்ப வேளையில் அவரோடு இருந்தார், இன்ப வேளையில் அவரோடு இருந்தார். அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார், அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களை வழிநடத்தி வந்தார். எனவே அவர்கள் எங்களுடைய கடவுள் யாவே, எங்களுடைய கடவுள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்லி உரிமையோடு அந்த கடவுளை அவர்கள் என்ன செய்ய முடிந்தது? அந்த அன்பால் அவர்கள் கூப்பிட முடிந்தது. அந்த கடவுள் சகோதர சகோதரிகளே, பிற்காலத்திலே அந்த இஸ்ராயலுடைய வம்சத்தார் இயேசு பிறப்பதற்கு முன்பதாக, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பதாக அங்கு அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? ரோமை பேரரசிலே, ரோமை ஆட்சியின் கீழே அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். எப்படி இஸ்ராயல் மக்கள் அந்த எகிப்திலே அவர்கள் கண்ணீரோடும் கவலையோடும் துன்பத்திலே வாழ்ந்தார்களோ, யார் எங்களை மீட்பார், யார் எங்களுடைய கண்ணீரை காண்பார் என்று சொல்லி கதறினார்களோ, அதே போல இயேசு பிறப்பதற்கு முன்பதாக அந்த முதல் நூற்றாண்டிலே யூதேய மக்கள், அந்த இஸ்ராயலுடைய வம்சத்தார் யூதேய மக்கள் என்ன செய்தார்கள்? அடிமைகளாக வாழ்ந்தார்கள். ரோமை பேரரசு அவர்களை அடிமைகளாக வைத்திருந்தது. அவர்களிடமிருந்து அதிகமான வரிகளை அவர்கள் வசூலித்தார்கள். அந்த மக்களுக்கு உரிமைகள் கிடையாது, வாழ்வு கிடையாது. நிறைய துன்பங்களும் துயரங்களும் சட்டங்களை வைத்துக் கொண்டு அந்த மக்களை மிகவும் நசுக்கி வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? யாராவது ஒரு நல்லவர் வருவாரா, யாராவது ஒரு நல்ல மனுஷன் இந்த ஒரு அடிமையிலிருந்து, இந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து, இந்த ரோமை அரசிடமிருந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, நம்மளை விடுதலை கொடுக்க மாட்டாங்களா, நம்மளை ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்களா என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் யாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? பழைய ஏற்பாட்டை ஏற்கனவே அங்கு இறைவாக்குகள் வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள். என்ன வாக்குறுதி? மெஸ்ஸியா வருவார், உங்களுக்காக மீட்பர் வருவார், அந்த மீட்பர் உங்களுக்கு என்ன செய்வார்? விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பார் என்று சொல்லி ஏற்கனவே இறைவாக்கினர் எசையா அறிவித்திருக்கின்றார். எனவே அந்த இறைவாக்கை நம்பி மக்கள் என்ன செய்தார்கள்? நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சகோதர சகோதரிகளே என்ன செய்கின்றார்? ஆண்டவர் இயேசு அன்னை மரியாள் வழியாக இயேசு என்ன செய்கின்றார்? அங்கு ஒரு மாட்டு குடிலே ஒரு ஒதுக்குப்புறத்திலே அங்கு பிறக்கின்றார். இயேசு பிறந்த உடனே வானதூதர் என்ன செய்கின்றார்? அங்கு வானத்திலே தோன்றி இடையர்கள் காட்டுல ஆட மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடையுடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கை. காட்டுல லைட் இருக்குமா, காட்டுல வீடு இருக்குமா, காட்டுல சாப்பாடு இருக்குமா, காட்டுல ரோடு இருக்குமா? எதுவுமே கிடையாது. கரடு முரடான ஒழுங்கற்ற அந்த ஒரு காட்டு பகுதியில இருளுதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடையர்களுக்கு வானதூதர்கள் தோன்றி ஒரு செய்தி அறிவிக்கின்றார்கள். உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டு ஒரு நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். பெத்லகேமிலே
தாவீதுடைய வழிவம்சராகிய ஆண்டவராகிய மெசியா உங்களுக்காக பிறந்துள்ளார், மீட்பை பிறந்துள்ளார். அதாவது அந்த அறிவிப்பை கேட்ட உடனே அந்த இந்த இடையர்களுடைய அவருடைய உடல்ல வந்துருது அப்படியே ஒரு புல்லரிப்பு வந்துருது, ஒரு விதமான குதூகலமான ஒரு மகிழ்ச்சி, வினோதமான எதிர்பார்க்க முடியாத இப்படி ஒரு மகிழ்ச்சி என்னைக்கும் நம்ம வாழ்க்கையில வந்ததே கிடையாது. அந்த மகிழ்ச்சியை என்ன செய்ய முடியாது, வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது, விளக்கவே முடியாது. அந்த ஒரு நற்செய்தியை, அந்த ஒரு நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை கேட்ட உடனே அவங்க நினைச்சாங்க, ஒரு நொடி கூட தாமதிக்கல, உடனே நினைச்சாங்க குழந்தை இந்த இடத்துக்கு ஓடுறோம். ஓடி நினைச்சாங்க அந்த பாலன் இயேசுவை, மீட்பரை அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைச்சு அவரை தொட்டு நினைச்சாங்க வணங்கிட்டு போறாங்க. ஒரு கதை கூட சொல்லுவாங்க, அந்த இடையர்ல ஒருத்தருக்கு கண்ணே தெரியாம போச்சான். எல்லாரும் நினைச்சு மற்ற இடையர்கள்லாம் கண் தெரிஞ்சவங்க ஓடிட்டாங்க முன்னாடி. அப்ப இந்த கண்ணு தெரியாத அந்த இடையர் என்ன பண்ணா ஒரு ஆட்டுக்குட்டி கடத்துல மணிட்டு அந்த ஆட்டுக்குட்டி பின்னாடி போய் அந்த ஆட்டுக்குட்டி மணிச்சத்தை கேட்டே அந்த இடையர் பின்னாடி போய் இயேசுடைய அந்த உடலை அதை கையை வச்சு கண்ணில் வச்ச உடனே அவனுக்கு கண்ணு திறந்துருச்சு, பார்வை தெரிஞ்சு சொல்லி ஒரு வரலாற்றுக்காரர் சொல்லுவாங்க. அப்ப இயேசுவை பார்த்த மக்கள் அந்த இடையர்களுக்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம் இந்த உலகத்துல யாருமே கொடுக்க முடியாது. கடவுளை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி. சகோதர சகோதரர்களே, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக பிறந்து குழந்தையாக வளர்ந்து அதுக்கடுத்து அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய அந்த 30வது வயதுல அவர் என்ன செய்கின்றார், கடவுளுடைய அந்த இறையரசு பணியை அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அவருடைய சொந்த ஊருக்கு போறார். சொந்த ஊருக்கு போய் நினைச்சாரு, நாசரியத்துல நினைச்சாரு, இசையை ஏற்றி சொல்ல கொடுக்கிறார். அது கொடுத்த உடனே அவர் நினைச்சாரு, அதை பிரிச்சு வாசிக்கிறார். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், எரியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டவருக்கு விடுதலை அறிவிக்கவும், குருடருக்கு பார்வை, முடவருக்கு நடக்கவும், ஊமையர் பேசவும், அடுத்து இறந்தவரை உயிர்ப்பிக்கவும், அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அனுப்பினார் அப்படின்னு ஆண்டவர் இயேசு வாசித்து இருக்கிறாரு. இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த ஒரு செய்தியானது இன்றே நிறைவேற்று அப்படிங்கிறார். அது சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சென்ற இடங்களிலெல்லாம் புதுமைகள் செய்து மக்களோடு அன்பாக ஆதரவாக அவருடைய கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் அவருடைய வாழ்க்கையிலும் அவர் ஒன்றாக கலந்து யாரெல்லாம் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தார்களோ பேசினார்களோ எல்லா மக்களும் கடவுளை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சாங்க. ஒரு பெண்மணி, நைன் பெண்மணி, ஒரே மகன், அந்த ஒரே மகன் இறந்து போற பாடையில தூக்கிட்டு போறாங்க. அப்ப வந்துச்சுரா அப்படியே கண்ணீர் விட்டு ஒரே மகனை இழந்துட்டோமே, அவன் தான் என்னை காப்பாத்திட்டு இருந்தான், அவனு போயிட்டான்னு சொல்லி அழுதுட்டு போறா பாடை பின்னாடி. அப்ப இயேசு அந்த வழியை போறார். 4 பேர் தூக்கிட்டு போறாங்க அந்த இறந்த அந்த உடல், அந்த வாலிபனுடைய உடலை. அப்ப இயேசு இந்த பெண்ணுடைய கண்ணீரை கவலையை பார்த்து நினைச்சாரு, அவன் மேல மனக்குறை நினைச்சாரு, பாடையை நிப்பாட்டு அப்படிங்கிறார். நிப்பாட்டி நினைச்சாரு, அந்த வாலிப இளைஞரை உயிர்ப்பிக்கிறார், அவருக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறார். இந்த பார்த்த உடனே மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, அதாவது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போய், அதாவது ஆண்டவராகிய கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. இயேசுவை பற்றி அவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா பேசினாங்க. ஆம் சகோதர சகோதரிகளே, இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் தெரியுமா? கடவுளை நமக்கு கொடுப்பதற்காக. கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய இரக்க பெருக்கத்தையும் கடவுள் விரும்பிய அந்த இறையரசை நம்முடைய வாழ்விலே இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அதற்காக பாடுபட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். சகோதர சகோதரிகளே, எனவே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஆண்டவர் நாம் அனைவரும் இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்பிக்கையை இழந்து இந்த கொரோனாவினால் நிறைய பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். அநேக பேர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். அநேக பேர் தன்னுடைய வேலை இழந்து வேலை இல்லாமல் வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் சகோதர சகோதரிகளை, இந்த கிறிஸ்து பெருக்கும் விழாவானது நமக்கு கடவுள் என்னோடு இருக்கின்றார், என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார், நான் நம்பிக்கையை கைவிட மாட்டேன், கடவுள் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த ஒரு உறுதியான நம்பிக்கையோடு நாம் அனைவரும் அடியெடுத்து வைப்போம். புதிய ஆண்டு நமக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த
போதிய விழாவில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடு உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் மலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க சபையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு உறுப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு வழியாக, நம்முடைய மீட்பர் வழியாக நம்முடைய மன்றாட்டுகளை நாம் அனைவரும் நம்பிக்கையோடு கடவுளிடம் ஒப்புக் கொடுப்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. என் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் திருமுழுக்கு யோவானை போல பெற்று இறைமக்களை மனமாற்றத்திற்கு இட்டு செல்லும் பணியை இக்காலத்தில் சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு வேண்டிய ஞான ஒளியை அவர்களுக்கு அளித்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீர் எமக்கு கொடுத்துள்ள எல்லா வளங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இக்கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் அவற்றை தேவையற்ற ஆடம்பர பொருட்களுக்காக செலவிடாது பொறுப்புணர்வோடு அவைகளை பயன்படுவதற்கும் ஏழைகளோடு அவற்றை பகிர்ந்து வாழ்வதற்கும் வேண்டிய நல்ல உள்ளத்தை எமக்கு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்நாட்களிலே எமக்கு நீர் பல்வேறு விதமாக வெளிப்படுத்தும் உமது செய்தியை, விருப்பத்தையும் சித்தத்தையும் நாங்கள் சரியான விதத்திலே புரிந்து கொண்டு உம்மோடு எம் உறவுகளோடு ஒப்புரவாகி மனமாற்றம் அடைந்து உமது விருப்பப்படி நடக்க வேண்டிய ஞானத்தை எமக்கு தந்தரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்று இத்திருப்பலியில் பங்கு கொள்ள முடியாமல் நோயிற்றிருப்போர், சிறைகளில் இருப்போர், அகதிகள், முகாம்களில் இருப்போர், பல்வேறு வேலை தலங்களில் பணியாற்றுவோர், பயணம் செய்வோர் அனைவர் மீது மனமிறங்கி அவர்களும் இன்றைய நாளில் மகிழ்வையும் ஆசிரியம் பெற்று மகிழ செய்தல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட மற்றும் பொது கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இம்மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் கருத்திலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடிய மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரை, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் திரும்ப ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு வந்ததாவதாக.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உலகில் அவை அனைத்தின் நன்மைக்காகவும் உமது கையில் நீர்களை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை விட்டு செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்த்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனவி இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்டு கிரேஷியஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலில் யாருக்காக மன்றாடுகிறோமோ அவர்களை நினைவு கூர்ந்தருளும். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கை பாதுகாவலர் திருத்தூதர் புனித யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கும் உம்முடைய அன்பு பிள்ளைகள் எங்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளிக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்திற்குள் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுடல் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தை உடலில் காத்திட அறுவருந்தாகிட புரியும். இதோ இறைவனின் செமரே, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எதிர்பார்க்காத ஒன்று நடைபெற்றுவிட்டது. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக ஆலயத்திலே திருப்பலியிலே பங்கு கொள்வதற்கு எவ்வளவு மக்கள் வர வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடித்திருக்கின்ற அந்த ஒரு நிலையிலே நேற்றைய தினத்திலே நம்முடைய மகாராஷ்டிரா அரசானது ஒரு ஒழுங்குமுறையை நமக்கு விடுத்தது. அதாவது கிறிஸ்துமஸ் திருப்பலியிலே 50 பேர் மட்டும்தான் வர வேண்டும் என்கிற அந்த ஒரு செய்தி நமக்கு வருத்தத்தை கொடுத்திருந்தாலும் நாம் அதையும் ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்து பிறப்பு திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே நானும் விரைவாக அரை மணி நேர திருப்பலி என்று சொல்லி 24ஆம் தேதி 5 சோங்களுக்கும் ஏற்பாடு செய்திருந்தேன். பிறகு காலையிலும் அதிகமான திருப்பலி, ஏறக்குறைய 6 திருப்பலிகள் ஏற்பாடு செய்திருந்தேன். ஆனால் மக்களை எப்படி கான்டாக்ட் செய்து தொடர்பு செய்து அவர்களை 50 பேரை கொண்டு வருவது என்கிற ஒரு கஷ்டம் நிலவியதால் ஜோனல் லீடர்கள் அனைவரும் இந்த ஒரு ஆன்லைனே இது நமக்கு பெஸ்டாக இந்த கடைசி தருணத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆன்லைன் திருப்பலி முதல் முறையாக கிறிஸ்து பிறப்பு
பெருவிழாவை நாம் ஆன்லைனிலே நம்முடைய குடும்பத்திலே அமர்ந்து நாம் அனைவரும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே பங்கு குருக்கள் சார்பாக உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும், மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியில கலந்து கொண்டு திருப்பலியை சிறப்பாக சிறப்பிப்பதற்கு நம்முடைய பாடகர்கள் பாடல் வழியாக உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்முடைய அருள் சகோதரிகள் இந்த பீடத்தை அழகுபடுத்தி மேலும் இந்த ஒரு குடிலையும் அவர்கள் இன்று நமக்கு தயாரித்திருக்கின்றார்கள். எனவே அருள் சகோதரர்கள் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சக்ரிஸ்டின் இந்த ஆன்லைன் திருப்பலியை பதிவு செய்த நபருக்கும், மேலும் இந்த ஆலயத்திலே இந்த சீரியல் பல் போட்ட சமீரா டெக்கரேட்டர்ஸ் அவர்களுக்கும், கோயிலை சுத்தப்படுத்திய நம்முடைய பள்ளிக்கூட பியூன்ஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப அதை புரிந்து கொண்டு நீங்களும் நல்ல முறையிலே ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். எனவே அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் வரக்கூடிய இந்த புதிய ஆண்டு 2021 நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஒருவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்கு எழுந்திருப்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழிய வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர்வாதங்களை வணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் புனிதமிக்க எந்த நாளை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளில் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியாக நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணகத்து அவையில் நீங்கள் பங்கு பெறச் செய்தருள்வீராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது.
நாம் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்து மன்னனுக்கு பிறந்தார், இங்கு நாம் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். பாட்டு பாடி மகிழ்வோம்.